அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/2/2026 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். ஒரு சிலர் தீய பழக்கங்களை ஆரம்பத்தில் கற்றுக்கொள்கின்றார்கள். அதன்பின் அது வேண்டாம், நிறுத்த வேண்டும், விளக்க வேண்டும் என்று எப்படியோ தத்தளிக்கின்றார்கள், தவிக்கின்றார்கள், முடியவில்லை. உதாரணத்திற்கு சிகரெட் பிடிப்பவர்கள், அந்த சாராயம் போன்ற விஷயங்களை உபயோகிப்பவர்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் என்றெல்லாம் நினைப்பவர்கள் உண்டு. இருக்கும் சிகரெட்டை கசக்கி போட்டவர்களும் உண்டு, இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று. ஆனால் அடுத்த நாள் எழுந்ததும் அந்த கடைக்கு தான் செல்வார்கள் சிகரெட் பிடிக்க. தீயதை பழகிவிட்டார்கள், அதை விளக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், முடியவில்லை, தவிக்கிறார்கள். தீயதை கற்று விளக்க முடியாமல் தவிப்பவர்கள் யார்? 1-4 உடையவன், அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று 6ஆம் வீட்டில் அமர்ந்தால், இப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கேனும் இருந்தால், உங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு இருந்தால் கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. ஏனென்றால் ஒரு கெட்ட விஷயத்தை பழகிவிட்டால் அதை அவர்களால் விடவே முடியாது. இதற்கு காரணம் என்ன? ஒன்று என்றால் லக்கணம் அவர், 4ஆம் இடம் உறவு, பழக்கம், சிநேகிதர்களால் ஏற்படுகின்ற பழக்கம், இவையெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை தாயாருக்கு சொல்லுவார்கள். ஒரு தாய்க்கு என்ன குணமோ அநேகமாக அதே குணம்தான் அவள் பெற்ற அவளுடைய மகனுக்கும் இருக்கும். தாயின் குணம் இருக்கும். எனவே தான் அந்த 4ஆம் இடம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வருகிறது, பழக்க வழக்கங்களுக்கு, தீய நல்ல பழக்க வழக்கங்களுக்கு. அவன் 1-4 உடையவன், 6ஆம் இடம், 6ஆம் இடத்தில் அமர்ந்து, இந்த 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடத்திற்கு லக்கணம் 8ஆம் இடம். இந்த செயலால் மன வருத்தம், கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு காரணம், வழி உண்டு. அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று இந்த 6இல் அமர்ந்தானே அவன், அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தால் நீக்க முடியாது தவிப்பது ஏற்படும். ஒருவேளை அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெறாமல் இருந்தால், சிலர் இருக்கிறார்கள், நான் மிகவும் அதிகமாக சிகரெட் பிடித்தேன், ஒரு கட்டத்தில் விட்டுவிட்டேன் என்று, அதுபோல் நடக்கும். ஆனால் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றுவிட்டால் அவரால் அந்த தீய பழக்கத்தை விட முடியவே முடியாது. ஒருவேளை 1-4 உடையவன் 6இல் இருக்கிறான், ஆனால் அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்று சொன்னால் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெறவில்லை, வேறு ஒருவருடைய நட்சத்திரம் பெற்று இருந்தால் தீயதை கற்பான், தீயதை செய்வான். ஒரு காலத்தில் அந்த தீயதை விட்டுவிட முடியும், அது சாத்தியம். ஆனால் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால் விட முடியாது. இதை சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே,
நல்ல நாள், முயற்சி உண்டு, அந்த முயற்சிக்கு தக்க பலன் உண்டு, உழைப்பும் உண்டு, ஊதியமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, எந்த செயலை செய்தாலும் அந்த செயலால் உங்களுக்கு வருமானம் இன்று வரும், நல்லது நடக்கும். மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த இரண்டில் எது நல்லது எது கெட்டது இது தெரியாமல் நீங்கள் தவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம் மற்றும் பொறுமை தேவை. கடகராசி அன்பர்களே, காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் வெற்றியை காண்பது இயலாத காரியம். இன்று நீங்கள் மாறுகின்ற காலத்திற்கு ஏற்றவாறு உங்களது கருத்தை, உங்களது நடத்தை சற்றே மாற்றி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள், லாபம் உண்டு. உங்களது ஒரு தொடர் செய்கையால், தொடர்ந்து நீங்கள் செய்யும் ஒரு செய்கையால், ஒரு வேலையால் லாபம் உண்டு. தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். கன்னிராசி அன்பர்களே, எது எது தேவையில்லையோ அவைகளையெல்லாம் திறம்பட களையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நாளைய வெற்றிக்கு அடிகோலும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். எதை செய்வது என்பதில் ஒரு தடுமாற்றமும் ஏற்படுகிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று ஒரு வித்தியாசமான ஒரு முறையை பயன்படுத்தி வித்தியாசமாக சற்றே நடந்து ஒரு இரகசியத்தை காப்பாற்றி நீங்கள் பெற விரும்பும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களை, உறவு, நட்பு, கணவன் மனைவி இவர்களை அவர்களது முன்னேற்றத்திற்காக அவர்களை நீங்கள் ஊக்குவிக்கும் நாளாக காட்டுகிறது. நீங்கள் ஊக்குவிக்கும் அந்த தன்மை வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறது. மகர ராசி அன்பர்களே, பேச்சால் இன்று உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று காட்டுகிறது. எனவே பேச்சில் கவனம் மற்றும் நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி இன்று தராதீர்கள். கும்பராசி அன்பர்களே, என்றோ நீங்கள் செய்த ஒரு வேலைக்கு இன்று பரிசு கிடைக்கும். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் இது தேவை என்று யூகித்து அதை
அந்த விஷயத்தை, அந்த பொருளை சேமித்து வைக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.